ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டியூட் மூவி பற்றின ஒரு ரிவ்யூ தாங்க. ஆமாங்க. ஸோ படம் பார்த்துட்டேன். என்னோட இதுக்கு இது கண்டிப்பாக ஒர்க் ஆச்சு. நிறைய ரிலேட்டபிளாக இருந்தது. நான் சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. நிறைய விஷயம் சில எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஸோ டியூட் மூவி கீர்த்தி சுரேஷ் சாரோட ஒரு ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஒரு டைரக்ஷனில் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்காரு. அது க்ளீனாக தெரியுது. ஃபர்ஸ்ட் மூவியில் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காருந்தாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ மைத்ரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஆந்திரா சைடில் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானா சைடில் எல்லா சைடுமே நிறைய பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி. ஸோ இது தெலுங்கு கனெக்ஷனும் நிறையா வருன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. தமிழ் கலெக்ஷன் தான் ப்ராபப்ளி மோஸ்ட்டாக வரும். பட் தெலுங்கு கலெக்ஷனும் நல்ல கலெக்ஷன் வருன்றது தான். ஸோ பைலங்குவல் பிளாக் பஸ்டர் ஆக அதிக வாய்ப்பு இருக்குங்க. தீபாவளிக்கு போயிட்டு ஒரு ஜாலியாக படம் பார்த்துட்டு வரலான்ற அளவுக்கு ஒர்த்து தான் இந்த படம். ஓகேங்களா. ஸோ பிரதீப் அண்ணா டிப்பிக்கல் அந்த கேரக்டர், அவரோட அந்த ப்ரீவியஸ் மூவியில் இருக்க அந்த கேரக்டர் அந்த இது தெரியும். பட் டிஃப்ரெண்ட் ஆர்க்கில் இருப்பார். மீன்ஸ் அவர் சொன்ன மாதிரி தான் போனதுலேருந்து பேட்லேருந்து குட்டாகிற மாதிரி இருப்பார். இது கம்ப்ளீட்டாகவே குட்டு தான். ஒரு தியாகி மாதிரி தான் இந்த கேரக்டர் ஃபுல்லாகவே. ஸோ அப்படி தான் இருக்குது இந்த படம் ஃபுல்லாகவுமே. ஸோ மமிதா அவங்க அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அது நீங்கள் படம் போய் பாருங்கள். ஒரு இது இருக்குது. நேகா ஷெட்டி அவங்க மேம் அவங்க ரோல் சின்னதாக இருந்தாலும் நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. ஆக்சுவலாக நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஹித்து ஹாரன் அவரோட ரோலும் நல்லா இருந்தது, எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஆக்ட்ரஸ் வந்திருப்பாங்க. அவங்க பேர் சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வரல. ஸோ அவங்க அந்த அம்மா கேரக்டர் ரோகிணி மேம் அவங்க கேரக்டர் நல்லா இருந்தது. நமக்கு டிப்பிக்கல் அம்மா கேரக்டர் மாதிரி இருந்தது. ஸோ சரத் சார் பிரதீப் அண்ணனுக்கு அங்கிள் கேரக்டரில் இருக்கார், மாமா தாங்க. ஸோ அதுதான். ஸோ இதுக்குள்ளே தான் நடக்கும் கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தாங்க டியூடுக்கு எல்லாமேன்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் படத்தில் பார்த்தோன்னே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. இன்னொன்று சொல்ல மாற்றிட்டாங்க, சாயா பயங்கர் அவரோட மியூசிக் வேறு லெவலில் இருக்குங்க. சீரியஸாக ஃபர்ஸ்ட் மூவிக்கு போட்ட மாதிரியே ஒரு இது இல்லைங்க. தமிழில் சொல்கிறேன். ஸோ அது அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவோம். ஒரு சில குறைகள் இருக்குது. ஆனால் குறையே இல்லையாடா படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல கொஞ்சம் கிரிஞ்சான சீன்ஸ், கிரிஞ்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி முகம் சொல்லி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் கடுப்பு வர்ற மாதிரி சீன்ஸ் கொஞ்சம் இருக்குது. பட் அது தப்பு சொல்ல முடியாது. ஸோ அது ஆனால் ஓவராலாக அது தீபாவளிக்கான படம்னா கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக போயிட்டு. ஸோ அந்த விதத்தில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க ரோலை. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள்.